ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு முப்பெரும் தேவியரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த முப்பெரும் தேவியர் அப்படிங்கிறத மலைமகள் கலைமகள் அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கேன். ஆனால் உண்மையில் முப்பெரும் தேவியர்கள் இவங்க இல்லை. இது யாருங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வேலை பார்த்துருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் உண்டு. துர்கா, கஸ்தூரி, சசிகலா. இவங்க 3 பேரையும் தான் இப்போ பார் முப்பெரும் தேவியர் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கிண்டல் அடிச்சுட்டுருப்பா. அவள் எங்கே போனாலும் ஒன்று போல் போவாள், ஒன்று போல் வருவாள். அதனால் அவள் முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சென்னையில் முப்பெரும் தேவியர்களுக்கான கோயில்கள் இருக்குது. அது எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாமா? சென்னையில் மீஞ்சூர் அடுத்த மேலூரில் உள்ள திருவுடை அம்மன். மீஞ்சூரில் அடுத்த மேலூரில் அம்பாள் பேர் என்ன? திருவுடை அம்மன் கோயில். திருவொற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மன் கோயில். திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியிடை அம்மன் கோவில். திருமுல்லை வாயிலில் இருக்கிற அம்பாள் பேர் என்ன? கொடியிடை அம்மன் கோவில் ஆகியவை ஆகும். இந்த 3 தான் சென்னையின் முப்பெரும் தேவிகள் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. எதுவெல்லாம்? மீஞ்சூர் அடுத்த மேலூரில் உள்ள திருவுடையம்மன், திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன், திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியடையம்மன். இந்த 3 பேரும் தான் முப்பெரும் தேவிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த கோயில்களுக்கு தான் முப்பெரும் தேவிகள் ஆலயம் என்றும் வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னனின் உத்தரவுப்படி இச்சாசக்தியாகிய திருவுடையம்மனை வடிப்பதற்காக ஒரு சிற்பி மலை உச்சியில் இருந்து கல் ஒன்றை எடுத்து வந்தார். மலைப்பாதையில் அந்த கல் நழுவி உருண்டு விழுந்ததில் 3 பாகங்களாக உடைந்தது. இதனால் மனம் பதறிய சிற்பி தன் கரங்களை துண்டித்து கொள்ள முன் வந்தார். அப்போது பராசக்தி காட்சி அளித்து, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 உருக்கொள்ளவே 3 பகுதிகளாக ஆனேன். எனவே 3 உருவங்களையும் வடித்து 3 கோயில்களில் அதை நிறுவுங்கள் என்று கூறி அம்பாள் மறைந்துட்டாள். அதன்படியே உருவானது தான் இந்த ஆலயங்கள். வடிவுடையம்மன் இங்கே இருக்குது, திருவொற்றியூரில் இருக்குது. வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர், அவங்க தான் ஞானசக்தி. அந்த கோயிலுக்கு நான் பல முறை சென்று வந்திருக்கேன். எங்கள் அண்ணா திருவொற்றியூரில் வேலை பார்த்தபோது நான் 1 மாதம் கிட்டத்தட்ட அங்கே இருந்தபோது அந்த 1 மாதமும் நான் கோயிலுக்கு போயிருக்கேன். எனக்கு கோயிலுக்கு போகிறது தான் பொழுதுபோக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த அம்பாள் கோயிலுக்கு போயிருக்கேன். அவங்க ரொம்ப வரப்பிரசாதம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட தன்னுடைய நாமினேஷன்லாம் வைக்கிறதா இருந்தால் அந்த கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொடியுடை அம்மன் திருமுல்லை வாயிலில் இருக்குது. இந்த கொடியுடை அம்மன் சுவாமி பேர் மாசிலா மணீஸ்வரர். இந்த கோயில் கிரியாசக்தி. வடிவுடையம்மன் ஞானசக்தி, கொடியுடையம்மன் கிரியாசக்தி. திருவுடையம்மன் அது மேலூரில் இருக்குது, மீஞ்சூர் மேலூரில் இருக்குது. அங்கே உள்ள சுவாமி பேர் திருமணங்கீஸ்வரர். அம்பாள் இச்சாசக்தி. ஆக ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி அந்த 3 கோயிலும் சேர்ந்தது தான் முப்பெரும் தேவியர். வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், திருவுடையம்மன் இந்த 3 கோவிலும் சேர்ந்தது தான் முப்பெரும் தேவியர். முப்பெரும் தேவியர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோமா? வணக்கம்.